கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஒன்றாகிய மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முடியும்? பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் எப்படியாக எழுதுகிறார், நாங்கள் இது முதல் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியும், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோது மாம்சத்தின்படி அறியும். பிரியமானவர்களே, அப்படியாக எழுதுகிறார். அதே பவுல் தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனத்துல இப்படியாக எழுதுகிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். பிரியமானவர்களே, அறிகிற அறிவு என்பது இந்த மாம்சத்தினுடைய கண்களாலே பார்ப்பது அல்ல, அது ஆவிக்குரிய மனக்கண்கள் திறக்கப்படுவது. பிரியமானவர்களே, ஆகவேதான் அந்த இடத்துல பவுல் எழுதுகிறார், என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களை அழைக்கும் பொழுது இப்படிதான் அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினம் பின்பற்ற கடவன். பிரியமானவர்களே, அப்படியாக நாம் பின்பற்றும் பொழுதுதான் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிய முடியும். எப்படி அறிய முடியும்? மாம்சத்திலே அறிய முடியுமா? இல்லை. கிறிஸ்துவை நாம் மாம்சத்துல ஒருபோதும் அறிய முடியாது. பிரியமானவர்களே, நாம் ஆவியில தான் நாம் கிறிஸ்துவை அடைய முடியும். பிரியமானவர்களே, ஏனென்றால் கிறிஸ்து ஆவியானவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஆகவேதான் ரோமர் 8:9வது வசனத்தில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வர வேண்டும். கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவாகவும் அனுபவமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் இப்படி எடுத்துக்கொள்ளலாம், இதை அறிவாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர், அது ஆவிக்குரிய மகிமையின் சாயலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆகவே யோவான் 17:3வது வசனத்திலே சொல்லி இருக்கிறபடி, ஒன்றாகி மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதுதான் பிரியமானவர்களே, அதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இதை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினது போல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விட்டேன். இந்த உலகத்தில் எவைகள் எல்லாம் நமக்கு லாபமாய் இருக்கிறதோ அவைகளை நஷ்டம் என்றும் குப்பை என்றும் விடும்போது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறார். அதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, அதுதான் நித்திய ஜீவனாய் இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனாகிய பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம், பரலோகம் போவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.